இது ஊட்டி கேரட்டு. இந்த கேரட்டை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஒரு பொரியல் பண்ண போகிறோம். இங்கே இருக்க தலையையும் இந்த வாலையும் லைட்டாக வெட்டிட்டு நல்லா சீவிட்டு திருவி எடுத்துக்கலாம். கலரே அவ்வளோ அழகாக இருக்குது. திருவும் போது நிறைய தண்ணி வந்தது. இப்போ நம்ம அதை சமைச்சு பார்க்கலாம். கொஞ்சம் உப்பு கறிக்குது, ஆனால் டேஸ்ட்டு நம்ம கேரட் மாதிரியே தான் இருக்குது. தண்ணி நிறையா இருக்குது. நம்ம தேங்காய் எண்ணெயில் தான் செய்ய போகிறோம் இந்த பொரியலை. தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இன்னும் காஞ்சவுடனே கடுகு சீரகம் சேர்த்துடலாம். ஒரே ஒரு வெங்காயம், ஒரு 5 பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா தாளிச்சிடலாம். கேரட்டை பார்க்கும்போது எனக்கு கனகாமரம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் பாட்டி இந்த சீசன் வரும்போது கனகாமரம், அந்த மஞ்சள் கனகாமரம், இந்த ஆரஞ்சு கலர் இந்த கனகாமரம்லாம் கட்டி எனக்கு கொடுப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அந்த கேரட்டை போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றவே தேவையில்லை. கொஞ்சம் உப்பு போட்டு கலரி மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் போதும் இது வேகிறதுக்கு. பிங்க் ஆரஞ்சு மாதிரி இருந்தது. வெந்த உடனே அதோட கலர் மாதிரி நம்ம நார்மல் கேரட் மாதிரி மாறிட்டாங்க. இது மாதிரி திருவி நம்ம செய்கிறதுனால கேரட்டும் சீக்கிரம் வெந்துடும், நம்ம கேஸும் மிச்சமாயிடும். கரெக்டாக? அவ்வளோதான். சூப்பராக கேரட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம தேங்காய் பூவை துருவி போட்டுடலாம். ஒரு கலக்கிட்டு ஹாட் பேக்கில் வச்சு மூடிடலாம். ஊட்டி கேரட் சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க. இது செய்கிறதுக்கு 10 நிமிஷம் தாங்க. ஹாட் பேக்கை மூடிடலாமா? கருணக்கிழங்கு வச்சு ஒரு கறி பார்த்துடலாம். கறி தான் செய்ய போகிறோம். கடுகு சீரகம் சோம்பெல்லாம் தாளிச்சிடலாம். இது நான் கடலை எண்ணெயில் தான் செய்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கூடுதலாக ஒரு வெங்காயம் நம்ம சேர்த்தோன்னா தொக்கு செம சூப்பராக இருக்கும். கருணக்கிழங்கு இது போல் குட்டி பீஸாக கட் பண்ணிக்கோங்க. என்னடா கத்தியில் குத்தி வச்சு காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? கை ரொம்ப நமைக்குதுங்க. இப்போ நம்ம கொஞ்சம் புளி சேர்க்கலாம். சமைக்கும்போது அந்த காரல் கொஞ்சம் அடங்கும். ஒரே ஒரு தக்காளி சேர்த்துடலாம். 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் பார்த்து சேருங்க. உப்பு கம்மியாக இருந்தால் கூட சாப்பிட்டலாம். உப்பு அதிகமாக இருந்தால் சாப்பிட முடியாது. நல்லா கழுவி கருணக்கிழங்கு சேர்த்துடலாம். கையில் தொட முடியல, நமைக்குது கை. இன்னும் கொஞ்சம் காரில் எடுக்கிறாங்க இவங்க. ஒரு 1/2 கிளாஸ் புளி தண்ணி சேர்க்கலாம். ஏன்னா இது காரில் எடுக்குது இல்லையா, அதனால் புளி சேர்த்துடலாம். அவ்வளோ ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கலாம். 1/2 கிளாஸ் புளி தண்ணி சேர்த்தாச்சு. ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் போல் மூடி போட்டு வேக விட்டுடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் வேகட்டும். காய் வேக இன்னும் ஒரு 15 நிமிஷம் எடுத்துக்கிச்சிங்க. எனக்கு ஏற்கனவே 10 நிமிஷம் சொன்னேன், இன்னொரு 15 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டாங்க. மன்னிக்கவும், இவங்க வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டாங்க. இவங்களை இப்படி வச்சு நல்லா பரட்டியாச்சு. இருந்தாலுமே லைட்டாக காரெல்லாம் இருக்காங்க. சரி, என்ன பண்ணுறது, சாப்பிடுவோம். இப்படி ஒரு ப்ரெஸ் கொடுத்தா உள்ளே இறங்கணுங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. இவங்களை நம்மளை ஹாட் பேக்கில் மாற்றிடலாம். கருணக்கிழங்கு கறி ரெடி ஆயிடுச்சு. கலவைக்காய் வச்சு குழம்பு வைக்க போகிறோம். இது கல்யாண பூசணி, மஞ்சள் பூசணி சொல்லுவாங்க. கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காயோட ஷேப் எப்படி இருக்குது பாருங்களேன். நல்லா இருக்குல்ல? 2 கத்திரிக்காய் ட்வின்ஸ் மாதிரி வந்திருக்காங்க. ஒரு சின்ன துண்டு கருணக்கிழங்கு, அதில் நம்ம கருணக்கிழங்கு கறி பண்ணோம் இல்லையா, அதில் மிச்சமான கொஞ்சோண்டு. அப்புறம் வெண்பூசணி. நான் ஏற்கனவே இதோட பெனிஃபிட்லாம் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். இது இப்போ சீசனில் கிடைக்கிது. பட்டாணியும் சீசனில் வருது. இது அவரைக்காய் மாதிரி ஒரு பருப்பு தான். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சீசனில் தான் கிடைக்கும். பொங்கல் வரைக்குமே கிடைக்கும். இது எல்லாமே போட்டு ஒரு கலவை குழம்பு தான் வைக்க போகிறோம். முருங்கைக்காய் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கைக்காய் விலை 50 ரூபா ஆயிடுச்சு. ஏன்னா பனி சீசன், முருங்கைக்காய் அவ்வளோ வராது. இந்த 1 2 3 4 5 காயை போட்டு நம்ம இன்றைக்கி குழம்பு வைக்கலாம். குழம்புக்கு நம்ம நல்லெண்ணெயில் தான் பண்ண போகிறோம். கடுகு சீரகம் வெந்தயம் 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா தாளிச்சிடலாம். இப்போ வெங்காயம் 1 சேர்த்து பொரிய விட்டுடலாம். சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் எடுத்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். வெங்காயம் சூப்பராக வதங்குறாங்க. இது கூட அரைச்ச வெங்காயம், தட்டின பூண்டு, கருவேப்பிலை சேர்த்து இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். 2 தக்காளியும் நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்ச 2 தக்காளியை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கலந்துடலாம். போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம்.
பூசணி, மஞ்சள் பூசணி, கருணக்கிழங்கு, அந்த பட்டாணி மாதிரி இல்லை, அவரைக்காய் மாதிரியும் இல்லை, அது ஒரு விதமான பருப்பாக தெரியுது, பேர் தெரியலங்க, சாரி. அந்த பருப்பையும் போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ நம்ம தண்ணி ஊற்றலாம். குழம்புக்கு கொஞ்சம் பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் குழம்பு வந்து நல்லா திக்காக இருக்கும். 50 கிராம் பருப்பு, கொஞ்சம் சீரகம், மஞ்சள், பெருங்காயம் ஊற்றியாச்சு. 2 பல் பூண்டு போட்டு எண்ணெய் ஊற்றி ஒரு 5 விசில் வர வச்சிடலாம். பருப்பு ஒரு 50 கிராம் வேக வச்சோம் இல்லையா, அது கூட ஒரு கொஞ்சோண்டு புளி சேருங்க. இந்த குழம்பு கொஞ்சம் சாம்பார் மாதிரி இருப்பாங்க, காரக்குழம்பு மாதிரியும் இருப்பாங்க. நல்லா வடிகட்டி ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். இதை அப்படியே எடுத்து கலக்கிட்டு நம்ம அந்த வெந்துன்னு இருக்க காய் கூட சேர்த்துடலாம். பருப்பையும் புளியும் சேர்த்துடலாம். அவ்வளோதான். நம்ம கலவை குழம்பு இப்போ கொதிக்க ஆரம்பிப்பாங்க. கத்திரிக்காய், பூசணிக்காய், அந்த பட்டாணியெல்லாம் லபடப்பட்டன்னு மதக்குதுங்கள்ல, சூப்பராக இருக்குல்ல. இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு இவங்க கொதிக்க ஆரம்பித்தோடனே ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு வேக விடலாம். இன்னும் இவங்க கொதிக்க ஆரம்பிக்கலை, இப்போ தான் லைட்டாக வராங்க. கொதித்த உடனே ஸ்லோ பண்ணிடணும். கொதிக்கிறது தெரியுதா? நல்லா கொதிக்கட்டும். இப்போ தான் லைட்டாக ஓரெல்லாம் கொதிக்க ஆரம்பித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய் நடுவில் கொதிக்க ஆரம்பிப்பாங்க. அப்படியே இவங்களை அமுக்கிட்டு ஸ்லோ பண்ணிடுவோம். ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 15 நிமிஷத்துக்கு இவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் வேக விடலாம். வெந்துட்டாங்கன்னா குழம்பு ரெடி. வேகலைன்னா ஒரு 10 நிமிஷம் மறுபடியும் எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். ஒரு காயை பொறுத்து இருக்குங்க. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்லோ பண்ணிடலாம். சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு போய் உட்காந்து சீரியல் பார்க்காதீங்க. அப்பப்போ கொஞ்சம் கலந்து விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். குழம்பு தீஞ்சி போன நாற்று அடிக்கும். இப்போது எண்ணெய்லாம் ஓரத்தில் பிரிஞ்சு வருதா, இதுதான் நம்ம ஃபைனல் ஸ்டேஜு. ஆல்மோஸ்ட் எல்லா காயும் வெந்திருப்பாங்க. அப்படி உங்களுக்கு சந்தேகமாக இருந்ததுன்னா கருணக்கிழங்கை எடுத்து லைட்டாக அமுக்கி பாருங்கள், நல்லாவே வெந்திருப்பாங்க. கொதிக்குது, இப்போ கையை விட்டால் சுட்டுடும். நம்ம நிறைய காய் வாங்குறதுனால நம்ம காய்க்கார அக்காம நிறைய கொத்தமல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ தாராளமாக அந்த கலவை காய் குழம்புல கொத்தமல்லி போட்டுக்கலாம். கம்மன்னு வாசனை வருது, வயிறும் பசிக்குது. ஓகே, குழம்பு ரெடி ஆயிடுச்சு, நம்ம சாப்பிட்லாமா? கலவை காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருச்சிதா குக்கிங். இன்றைக்கி என்ன சாப்பாடு பார்த்துடலாமா? ஃப்ரைடே ஸ்பெஷல் சூடான புழுங்கல் அரிசி சாதம், கத்திரிக்காய், வெள்ளை பூசணி, மஞ்சள் பூசணி, அந்த பட்டாணி, அப்புறம் கருணக்கிழங்கு போட்டு சாம்பாரும் இல்லாமல் காரக்குழம்பும் இல்லாமல் ஒரு மிக்ஸ்டு குழம்பு, கலவை காய் குழம்பு, கேரட் வச்சு ஒரு பொரியல் தான். கருணக்கிழங்கு நான் சொன்னேன் இல்லையா, காரில் எடுக்குதுன்னு. நமக்கு கை கட் பண்ணும்போதே நமைக்க ஆரம்பிச்சது, கையெல்லாம் வாயே குளருது. இப்போ சாப்பிடும்போது எப்படி நமைக்க போகுதுன்னு தான் தெரியல. கருணக்கிழங்கு இன்றைக்கி ஏதோ ஒன்று குறையுது. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நானே பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது பேம்பழம் சொல்லுவாங்க. வாழைப்பழத்துலேயே நிறைய வகை இருக்குது. இது பேம்பழம். உடம்பு வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கும். அம்மா போட்டவங்களுக்கு இது தாராளமாக கொடுக்கலாம். சீக்கிரமாக அம்மா இறங்கிடும். சிக்கன் பாக்ஸ் தான். இதை நம்ம இன்றைக்கி சாப்பிடுவோம் ஆஃப்டர் லன்ச். 2:45 ஆயிடுச்சிங்க, சாப்பிட்ணும். எங்களுக்கு காலேஜ் டைம். ஓகே, சாப்பிட்லாமா? வாங்க.